எல்லாருக்கும் வணக்கம். எம்எஸ் கிச்சன் உதவி பேசுகிறேங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நம்ம கிச்சன்லேயே ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் உள்ள கீரை இப்போ நம்ம விதைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரை. ஒரு பூச்சி இல்லாமல் அவ்வளோ அருமையாக உரம் போடாமல் வளர்த்துருக்கோம். சும்மா அதோட கொஞ்சம் பரங்கிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இன்னும் விளையிறதுக்கு நாள் ஆகும். இது உங்களுக்கு இயற்கையாக நாங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, அதில் 2 மரம் கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நாங்கள் நேற்று முருங்கைக்கீரை துவையல் பண்ணது கூட இந்த மரத்துலேருந்து தான். இந்த பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த முருங்கைக்கீரை இருக்குது. இந்த கீரையை பறிக்கிறதுக்காகவே இந்த மரத்தை வந்து விட்டு வச்சுருக்கோம். இடையில ஒடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போஸ்ட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த கீரை வந்து பறித்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே உங்களுக்கு இது பண்ணி தரோம் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு பயன்படுத்திங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி நம்ம கொஞ்சம் வேலையை வந்து மெனக்கெட்டு செய்யணும்னு நினைக்கிறதே உங்கள் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் தான். சரிங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அது எங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். குறைகள் இருந்தால் எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நாங்கள் நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு சரி பண்ணதுக்கு பார்ப்போம். சரிங்களா?